உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், வெளில சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கேன்னு. அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காசுக்கு வீட்டில் சமைச்சா காசாச்சும் மிச்சம் பண்ணலாம்ல? உனக்கே தெரியும் எனக்கு இருக்கிற நிலைமைக்கு எப்போ வேணாலும் வேலை போகலான்னு. உனக்கு வேலை போகன்றதுனால என்னால் சாப்பிடாம பட்னியாலாம் இருக்க முடியாது. இங்கே பாரு, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஏன் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால தான் இப்போயே கம்மி பண்ணிக்க சொல்கிறேன். என்னால் கம்மியாலாம் செலவு பண்ண முடியாது. போய் உன்ன மாதிரி பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற? உன்னை செலவு பண்ண வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ணாதன்னு தானே சொல்கிறேன். கொஞ்சமாச்சு என் நிலைமையை புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ அம்மா இந்தாங்க உங்க பார்சல். அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இந்த ஃபுட் டெலிவரி வேலை செய்ய கஷ்டமா இல்லையாம்மா? உங்க புருஷெல்லாம் வேலைக்கு போலையா? எங்க வீட்டுக்காரர் தான் ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. 2 காலம் உடஞ்சிடுச்சு. டாக்டரு 2 மாசமா வேலைக்கு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாருமா. உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா? இருக்கிறாங்கம்மா. இருந்தாலும் அவங்கள நம்பி நாங்கள் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் அவர் கூட நான் வேலைக்கு வந்தேன். இருந்தாலும் புருஷன் கஷ்டப்படுற நேரத்தில் பொண்டாட்டி கூட சேர்ந்து வேலை செய்யணும்ல, அதுக்காக தான். இந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு வீட்டில் வேலை செய்ய கஷ்டமா இல்லையா? உலகத்தில் எல்லாமே கஷ்டம்தான். என்ன பண்ண முடியும்? அவரால் வண்டி மட்டும்தாம்மா ஓட்ட முடியும். ஹோட்டலில் போய் ஆர்டர்லாம் அவரால் எடுக்க முடியாது. நான் தான் போய் ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிறது, வீட்டில் டெலிவரி பண்ணுறது எல்லாமே நான் தான். மட்டும் இல்லாமல் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. அவர் கஷ்டப்படுற நேரத்தில் ஒத்தாசையாக இருக்கிறது தான் என் கடமையாக நான் நினைக்கிறேம்மா. வரேம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. என்னங்க? என்ன? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க. இனிமேல் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் சேர்த்து வைப்போம். நான் அனாவசியமெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இனிமேல் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண மாட்டேன். செலவை கம்மி பண்ணிக்கிறேங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த திடீர் மாற்றம்? சாப்பாடு கொடுக்க வந்த அம்மா தான் எனக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சாங்க. அவங்களை இன்னொரு வாட்டி சொன்னா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரிம்மா.